சூரியவம்சி என்ன அடி அடிக்கிறான். வெறும் 14-15 வயசு தானே ஆச்சு. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி பையன் டேலண்ட் அப்படின்னாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த ஏஜில் நிறைய பசங்க டேலண்டான பர்சன் இருக்காங்க. பட் யாராலையும் ஏன் பண்ண முடியறதில்லை அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷன். நான் பார்த்துருக்கேன், என்னோட செட்டில் நான் இருக்கும்போதே நல்ல டேலண்டான பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. நம்ம பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுற ரூல் என்னென்னா, படிக்கணும், காலேஜ் போகணும், ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன், இந்த கம்ஃபர்ட் ஜோனை யார் உடச்சி வெளியே வரானோ அவன் க்ரோத் ஆகிறான். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளாம் ஸ்கூல் படித்தா அதுக்கப்புறம் காலேஜ் என்ன படிக்கணும் போதே நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. சில பேருக்கு நார்மலாகவே அவங்க டிசிஷன் எடுக்க முடியும். சிலது நம்ம டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு மணி எனஃபாக இருக்காது. நம்ம பேரண்ட்ஸ் ஏதோ கடன் பண்ணி வச்சுருப்பாங்க. வாழ்க்கையில் ஏதோ முன்னேறணும் அப்படின்னா நம்ம மணி நோக்கி ஆட ஆரம்பிச்சிடும். பட் எத்தனை யங்ஸ்டர்ஸ் கனவோட இருந்து அவங்க கனவை தொலைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக பாடி பில்டிங்கில் இருந்திருக்க மாட்டேன். நான் ஏதோ ஃபீல்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டாப் லெவலில் இருந்திருப்பேன். பட் கண்டிப்பாக நீங்களும் அந்த லிஸ்ட்டில் தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நமக்கு நடந்தது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு. பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க டேலண்டோட, இப்போவும் இருக்காங்க. பட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஃபேமிலி சுச்சுவேஷனால் போக முடியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. சரியாயிருங்க, எல்லாமே ஒரு நாள் சரியா.